நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படி தகுடுபடியா ஆயிடுச்சு. என்னடா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு வந்த முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அப்பா எங்கப்பா இருக்கிற சீக்கிரம் வாப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி என்னடா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உன்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு என்னடா என் அக்கௌண்ட்டுக்கு 20 லட்ச ரூபாய் போட்டு விட்டுருக்கு, எதுல அந்த பணம் அப்படின்னு கேட்க, அது உன்னோட பணம் தான். அந்த மாதிரி ஒருத்தன்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஓடுனால அவனை இந்த மாதிரி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், பார்த்து அவன்கிட்ட இருந்து வாங்கின பணம் தான் இவ்வளோ பணத்தை அவன் செலவு பண்ணிட்டு அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க, சீக்கிரமே அந்த பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முருகன் ஒரு ஃபிளாட் வாங்கியிருப்பார்ல, அதுக்கு இந்த மாதிரி முத்து மீனவும் போயிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி அந்த கதிரை பார்த்து அடிச்சு சும்மா வெளிவெளின்னு வெளுத்து இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பாங்க. அதுதான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்து. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை நீயே வச்சுக்க, அதை யாருக்கும் நீ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மனோஜ் பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இந்த பணம் இவங்க கிட்ட கிடைச்சிச்சா, இந்த மொத்த பணத்தை நான் மாட்டே போடலாம் அப்படின்னு பார்த்தோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ரோகிணி பாத்தீங்கன்னா அடங்க ஒய்யால என்னடா இப்படி நடந்துச்சு, இந்த பணத்தை வச்சு நான் பல பிளான்கள் போட்டிருந்தேன், இப்படி நம்ம கனவு கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்களே, இந்த முத்துக்கு நம்ம வழியில குறுக்கிட்டுறதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கர கவலையில பார்த்துட்டு இருக்காங்க.